ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தி ஷோ. ஸோ இன்றைக்கி நம்ம ஏத்திக்ஸ் ஃபிட்னஸ் ஸ்டுடியோக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ தொடர்ந்து நம்ம எப்படிலாம் ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும், ஸ்பெசிஃபிக்கான பாடி பார்ட்ஸ்க்கெலாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத ரொம்பவே அழகாக நமக்காக ஒரு ட்ரெயினர் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி என்ன டைப் ஆஃப் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம். எஸ் வணக்கம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம பெல்லி ஃபேட் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற மென் ஆர் உமன் ரெண்டு பேருக்குமே இருக்கிற மெயின் காமன் இது என்னென்னா பெல்லி ஃபேட் தான். பெல்லி ஃபேட் அண்ட் லூஸ் ஸ்கின். ஸோ உமன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் லூஸ் ஸ்கின் வந்துடும். ஸோ நார்மலாக பெல்லி ஃபேட் எல்லாருக்குமே இருக்குது. மோஸ்ட்லி இந்த பெல்லி ஃபேட் இருக்கிறதுக்கு காரணம் உருவாகிற காரணம் ரீசன் என்ன? நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ் தான், இம்ப்ராப்பர் ஃபுட் ஹேபிட். ஸோ ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட் இல்லாதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ண முடியாத நிறைய பேர் ஊரில் இருப்பாங்க. ஸோ இங்கே தனியாக ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வெளியே தான் சாப்பிட்டாகணும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஸோ இது எப்படி நம்மளோட ரொட்டீன் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு என்ன டைப் இது நம்ம பேஸ் தான். எப்பயுமே நம்மளோட பெல்விக் ஏரியா நம்ம பெல்லி ஃபேட்டில் பண்ணும்போது எப்பயுமே நம்ம பேஸில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அக்ரெசிவாக எந்த ஒர்க் அவுட்ஸும் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளோட இன்டெஸ்டைன் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன் ரொம்ப டைனியாக இருக்கும். ஸோ அது எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் நம்ம பண்ண போகிறோம் இப்போ. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் என்ன எக்ஸசைஸ்? ஃபர்ஸ்ட் கிரன்ச்சஸ், பேசிக் கிரன்ச்சஸ். ஸோ தட் நம்ம ஃபேஸ் ஆஃப் லை டவுன் பண்ணிவிட்டு நம்மளோட கிரன்ச்சஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? இது பண்ணும்போது லோயர் பெல்லியை ஸ்க்வீஸ் பண்ணிகிட்டே பண்ணுங்கள். ஸ்க்வீஸ், ஸ்லோலி டவுன், அகைன் அப், ஸ்க்வீஸ், ஸ்லோலி டவுன். ஃபுல் ரேஞ்ச் வர முடியாதவங்க ஹாஃப் ரேஞ்ச்லேயே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ என்னது இது? ஒரு பிளேட் மாதிரி, ஒரு ரவுண்ட் டிஸ்க் மாதிரி எனக்கு. எஸ், கண்டிப்பாக. ஏன்னா நம்ம வீட்டில் டம்பிள்ஸ் இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது வெயிட்டாக ஏதாச்சும் தூக்கி வச்சுக்கலாம் இல்லையா? ஸோ அதுக்கு பதில் இப்போ பிளேட்ஸ் வச்சுக்கிறோம். ஸோ பிளேட்ஸ் வச்சுட்டு ஹை நீஸ், ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட் மேட்ச் பண்ணுற மாதிரி தான். லோயர் பெல்லியை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி கிக் அப் டவுன், கிக் அப் டவுன். சூப்பர், குட். இதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டதுக்கப்புறம் ஃபாஸ்ட் மூமெண்ட்லேயும் கண்டினியூ பண்ணலாம். லோயர் பெல்லிக்காக இது. ஸோ இன்றைக்கி க்ரன்ச்சஸ் பார்த்துருந்தோம், ஹை நீஸ் பார்த்துருந்தோம், ஸோ பர்ஃபி ஒர்க் அவுட் இந்த மாதிரி நிறைய நம்ம பார்த்தோம். நிஜமாகவே நல்லா ஒர்க் ஆகுறதுங்கிறது நான் பண்ணும் போதே எனக்கு தெரிஞ்சுது. அநேகமாக எனக்கு தெரிஞ்ச ஏத்திக்ஸ் ஃபிட்னஸில் என்னையும் ஃபிட் ஆக்கிட்டு தான் விடுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நல்ல நிறைய விஷயங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தீங்க மேம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த அந்த ஒர்க் அவுட்ஸை கண்டிப்பாக ரெகுலராக நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே சூப்பராக உங்களுக்கான சேஞ்சஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் தெரியும். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடில் நான் உங்களே சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் டாடா, பை பை ஃப்ரம் பிருந்தா.